மக்களுக்கு வணக்கம். மத்திய அரசாங்கம் புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டில் குறிப்பாக UIDAIன்னு சொல்லுவோம்ல, யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இதில் இருக்கக்கூடிய CEO புவனேஷ்குமார் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. டிசம்பர் 1லேருந்து நம்மளுடைய ஆதார் கார்டு அப்டேஷன் ஒர்க் நடக்க போகுது அப்படின்னு. என்ன புதுசாக மாற்றம் கொண்டு வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்பு இருந்த ஆதார் கார்டில் நம்மளுடைய ஃபோட்டோ இருக்கும், பெயர் இருக்கும், அப்பா பேர் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், ஈவன் நம்ம டேட் ஆஃப் பர்த் கூட இருக்கும், பார்கோடும் இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே மறைச்சிட்டு புதுசாக அப்டேட் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதார் கார்டுலேயே நம்மளோட ஒட்டுமொத்த ஐடென்டிட்டி இருக்கிறதுனால, இது ஓப்பனாக இருக்கிறதுனால நம்ம பல இடங்களில் ஜெராக்ஸ் போடுறோம். உதாரணத்துக்கு ஹோட்டல்ஸ்க்கு போகிறோம், சில ஆர்கனைசேஷன், இது சில கடைகள், இது போல் பல இடங்களில் நம்ம ஆதார் கார்டை பயன்படுத்துகிறோம். இதன் மூலியமாக அவங்க காப்பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக புதிய முறையாக ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டில் நம்ம ஃபோட்டோ இருக்கும், பார்கோடு இருக்கும். இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பர் கூட இருக்காது. ஸோ நம்ம டேட்டா எல்லாமே ப்ரைவசியாக இருக்கும். யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ திருடுறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனாலும் அதுக்குரிய காரணத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.